கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பொய்யான மாயை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பிரசங்கி சொல்லும்போது 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்கிறார். அந்த மாயை என்று சொல்கிறது கொஞ்ச நேரம் தோன்றி பிறகு காணாத போகிற ஒரு காரியத்தை குறித்து மாயை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது பொய்யான மாயை என்று யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது அதில் 4 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. அந்த 4 அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சரித்திர செய்திகள் அங்கே அடங்கியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். அமினத்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்போது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு காசு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் நினிவேவுக்கு போகும்படி கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் நேரடியாக யோனாவுக்கு சொன்னார். என்னோட அந்த நினிவேவுடைய பாவம் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டினது. ஆகவே யோனாவே தீர்க்கதரிசியே, நீ நினிவேவுக்கு போய் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக, அந்த ஜனங்களுடைய கிரியைகளுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தைகளை நேரடியாக யோனா கேட்டான். ஆனால் யோனாவுக்கு நினிவேவுக்கு போகிறதுக்கு மனம் இல்லாதபடி அவன் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணும்படி போனான். அது மாத்திரம் இல்லாதபடி 3ஆம் வசனத்தில், அப்போது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் சொன்ன நினிவேவுக்கு போகிறதுக்கு யோனாவுக்கு மனம் இல்லை. அது காரணம் என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த நினிவே பட்டணத்துடைய காரணம் என்ன, ஏன் யோனா அந்த நினிவேவுக்கு போய் ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல மறுத்தான், அவன் ஏன் தர்சீசு பட்டணத்துக்கு போகிறதுக்கு பிரயாணப்பட்டான், அதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு காரியம். ஆனால் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. எனக்கு அன்பானதில் இந்த செய்தி நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு செய்தி. நீங்கள் 50 வருஷமாக 100 வருஷமாக எத்தனை வருஷமாக விசுவாசியாக இருந்தீங்களாலும், எத்தனை வருஷமாக பிரசங்கத்தை கேட்டிருந்தாலும், மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சின்ன வயசில் இருந்தேன், அப்போ அந்த வசனம் அப்படி இருந்தது. நான் வாலிபன் ஆகிட்டேன், தாத்தாவாகிட்டேன், இப்போ வசனம் மாறாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் வசனம் மாறாது. நம்முடைய வயசு மாறும், ஆயுசு மாறும், நாட்கள் மாறான வார்த்தை மாறாது. இந்த கர்த்தருடைய வார்த்தை மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோனாவை கர்த்தர் நினிவேவுக்கு அனுப்பினார். அவன் தர்சீசுக்கு போகும்படி கூலி கொடுத்து அந்த கப்பலில் ஏறினான். முக்கியமான காரியம், அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேக நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்ய முடியாதபடி ஏதாவது ஒரு காரியம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, அழைப்பு விட்டு, தெரிந்து கொள்ளுதலை விட்டு, ஆண்டவருடைய சொன்ன காரியத்தை விட்டு வழி விலகி போகிறதுக்கு வழிகாட்டும். இந்த யோனா சொல்லுகிறாரு தவிர ஏதோ ஒரு காரியம் யோனாவை வஞ்சித்தது, ஏதோ ஒரு காரியத்தில் பொய்யான மாயை யோனா பின்பற்றினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடும்படி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு கூட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை விட்டு, ஆண்டவருடைய அழைப்பை விட்டு, ஆண்டவர் எந்த இடத்துக்கு போய் ஊழியம் செய்ய சொல்கிறாரோ, எங்கே நம்ம இருக்க சொல்கிறாரோ அதை மறந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமாக போகும்போது, விலகி போகும்போது நம்ம அநேக காரியங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது 4ஆம் வசனத்தில், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, இந்த நினிவேவுக்கு யோனா போயிருப்பான், ஆனால் அவன் தர்சீசுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் வசனம் சொல்லுகிறது 3வது வசனத்தில், அப்போது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியாவது ஆண்டவரை விட்டு தூரமாக போக நினைக்கும் போது முடிவு இந்த 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது தான் நடக்கும். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலில் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. நிறைய குடும்பங்களில் சபைகளில் கொந்தளிப்பு உண்டாகிறதுக்கு காரணம், அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை விட்டு தூரமாக விலகி போகிறார்கள், வசனத்தை விட்டு விலகி போகிறார்கள், அழைப்பை விட்டு விலகி போகிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை விட்டு விலகி போகிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகும்போது அவர்கள் பலவிதமான தீமையான காரியங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யோனா சரித்திரத்தை நான் மிக சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். இப்போது அந்த கடல் கொந்தளித்தது, கப்பல் உடையும் என்கிற நிலைக்கு வந்தது. எல்லாரும் சீட்டு போட்டார்கள். ஆனால் யோனா நல்லா தூங்கிட்டு இருந்தான். வசனம் 5ஆம் வசனத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோனாவோ என்றால் கப்பலின் அடித்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அயர்ந்த நித்திரை பண்ணினான். கப்பல் உடையிற நிலைமைக்கு வந்தப்போ கூட யோனா கப்பலின் அடித்தட்டில் போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். எனக்கு அன்பானவர்களே, இப்போது அந்த கப்பலிருந்து யோனாவை தூக்கி கடலில் போடுகிறார்கள். அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், யார் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு ஏற்பட்டது என்று சொல்லும்போது யோனா சொல்லுகிறான், என்னால் தான் வந்தது. என்னை தூக்கி நீங்கள் கடலில் போட்டிங்கன்னா கடல் அமைதியாகிடும். அதுபோலவே அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் போட்டார்கள். அந்த கடலில் போடும்போது கூட வசனம் சொல்கிறது, அந்த கடலில் போட்ட யோனாவை விழுங்கும்படி 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடல் அப்படியே போட்டிருந்தாலும் அவன் தண்ணிக்குள்ளே போய் முழுகி இறந்திருப்பான். ஆனால் மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அந்த மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டான். 3 நாள் அங்கே தங்கியிருந்தான். அந்த மீன் அவனை சேதப்படுத்தவில்லை. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி போனாலும், ஆண்டவர் விட்டு தூரமாய் போனாலும், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போனாலும், ஆண்டவருக்கு விரோதமாய் போனாலும் கர்த்தர் நம்மை சாகடிக்கிறவர் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நம்ம எப்போதும் நம்மை சேர்த்து கொள்கிற ஆண்டவர், கிட்டி சேர்த்து கொள்கிற ஆண்டவர். நம்ம ஒருபோதும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது யோனா மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தான். அந்த மீன் யோனாவை விழுங்கினதை தவிர அது அவனை சாகடிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் அனுப்பின ஒரு மீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பெரிய மீன் யோனாவை விழுங்கி ராப்பகல் 3 நாள் தன் வயிற்றுக்குள்ளே வைத்திருந்தது. ஆண்டவர் இப்படி சொல்லியிருப்பார், மீன் என்னுடைய தாசனாகிய தீர்க்கதரிசி ஆகிய யோனா வருகிறான், அவனை அனுப்புகிறேன், நீ அவனை எந்த விதமான சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டிருப்பார். அதனால் அந்த மீன் யோனாவை ஒன்று சேதப்படுத்தாதபடி பத்திரமாக பாதுகாத்தது. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து யோனா ஜெபிக்கிறத நாம் பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து யோனா ஜெபிக்கிறத நாம் பார்க்குறோம். ஒரு சில வசனத்தை வாசிக்கிறேன். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, 2ஆம் வசனம், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆயத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட யோனாவை கர்த்தர் மறக்கவில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம், ஊழியத்தை விட்டு எங்கேயாவது போயிடலாம், அழைப்பை விட்டு எங்கேயாவது போயிடலாம், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கலான்னு சொன்னால் அது வாய்ப்பே கிடையாது. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீ வானத்துக்கு ஏறினாலும் நான் அங்கேருந்து உன்னை கீழே தள்ளிடுவேன். நீ பாதாளத்தில் போய் சமுத்திரத்தில் பாதாளத்தில் போய் உன் படுக்கையை போட்டாலும் அங்கே என்னுடைய கை உம்மை எட்டி பிடிக்கன்னு சொல்கிறேன். ஆண்டவருக்கு மறைவாக எங்கேயுமே போக முடியாது. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு மறைவாக, பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவாக நாம் எங்கேயும் போகவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோனா அந்த மீன் வயிற்றிலேருந்து ஜபிக்கும் போது தான் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். அந்த மாயை பற்றி சொல்லும், பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். இந்த மீன் வயிற்றுக்குள்ளே யோனா போய்
கஷ்டப்பட்ட பிறகு, அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும்படி போன பிறகு, அவன் உபத்திரப்பட்ட பிறகு, கடலில் தூக்கி போடப்பட்ட பிறகு, மீன் வயிற்றுக்குள்ளே போன பிறகு தான் அவனுக்கு புத்தி வந்தது. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றிருப்பார்கள், ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்வார்கள், நெருங்கி ஜீவிப்பார்கள், தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், ஊழியம் செய்வார்கள், நல்ல விசுவாசிகளாக இருப்பாங்க. அநேக நேரங்களில் ஆண்டவர் விட்டு தூரமாய் போவார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு மாயை வஞ்சித்து ஆண்டவர் விட்டு தூரமாய் போக செய்யும். யோனாவை கூட ஏதோ ஒரு காரியம் வஞ்சித்து விட்டது. அந்த நினிவேவுக்கு போகாதபடி, தர்சீசுக்கு ஓடி போகும்படி யோனாவை ஏதோ ஒரு காரியம் ஏமாற்றி விட்டு. நீ யோனாவை பார்க்கும்போது கேட்கலாம், ஏன் யோனாவே ஆண்டவர் உன்னை நினிவேவுக்கு போக சொன்னார், நீ ஏன் தர்சீசுக்கு போனேன், உன்னை யார் வஞ்சித்து, உன்னை யார் மிஸ்கைட் பண்ணதுன்னு கேட்டால் யோனா சொல்லுவார், சரி போகட்டும். அதனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் பொய்யான மாயை பற்றி கொள்ளாதபடி கர்த்தரை பற்றி கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்திருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக வளர்ந்திருப்பார்கள், அநேக காரியங்களில் முன்மாதிரியாக இருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் சில காரியத்தில் உலக பிரகாரமாக ஜனங்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும் என்று சொல்லி வீண் காரியத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்வார்கள். அது எப்போதுமே நமக்கு ஆபத்தை உண்டாக்கும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த கோலியாத்தை வீழ்த்தும்படி தாவீது போனான். அந்த தாவீதுக்கு சவுல் தன்னுடைய யுத்த வஸ்திரங்களை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தாவீதுக்கு யுத்த வஸ்திரங்களை கொடுத்து அனுப்பும்போது அதை அவன் போட்டு பார்க்குறான். அதில் அவன் பழக்கம் இல்லாதனால அவன் அது போட்டதுமே அவன் கீழே விழுகிற நிலைமைக்கு வந்துட்டான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு சில வசனத்தை மட்டும் வாசித்து ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். அந்த வஸ்திரத்தை அவன் போட்டு எல்லாத்தையும் அவன் அந்த கட்சியெல்லாம் கட்டி நடந்து பார்த்தான். அவனால் நடக்க முடியல. அவன் இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவன் அந்த எப்போதும் அவன் கையில் வைத்திருக்கிற அந்த கவன்கல்லையும் அந்த எடுத்துக்கொண்டு போய் கோலியாத்தை ஒரே ஒரு கல்லினால் மேற்கொண்டான். அவனை கொன்று போட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டான். ஆகவே இந்த பொய்யான மாயை, அப்பியாசங்கள், எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் நம்ம நிறைய வச்சுருக்கிறோம். அது எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங் நமக்கு எப்போவுமே டேஞ்சர். நமக்கு கூடுதலாக நம்ம எந்த காரியத்தை செய்கிறோமோ அது நமக்கு சரியில்லாத போது அது நம்ம உபத்திரவத்தில் கொண்டு போய் விட்டுரும். தாவீது கீழே விழ பார்த்தார். அதனால தான் சொல்கிறேன், இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, யோனா சொல்லும்போது பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு கூட உம்முடைய சமூகத்தை தேடுவேன் என்று சொன்னார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பொய்யான காரியம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அனுமதிக்க வேண்டாம், அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அதுதான் சரியாக நடத்தும். இந்த யோனா எங்கே போனாலும் கர்த்தருடைய கரம் அவனை பிடித்தது என்று சொன்னால் யோனா கர்த்தருக்கு வேணும். இந்த யோனாவை கொண்டு தான் ஆண்டவர் நினைவே மனம் திரும்பபடி செய்ய போகிறார். அதனால் யோனா மனம் திரும்ப நடந்த பிறகு ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் யோனாவை கரையில் கொண்டு வந்து கக்கினது. அவன் திரும்ப எழுந்து நினைவேக்கு போனான். அவர்கள் ரட்சிப்புள்ளாக ஜனங்களை நடத்தினான், சத்தியத்தை சொன்னான். இந்த யோனா மனம் திரும்பினதுனால நினைவேல் இருக்கிற 1,20,000 பேர் மனம் திரும்பினார்கள். ஆகவே நாம் மனம் திரும்புவோம். நாம் மனம் திரும்புதலுக்கான காரியங்களை செய்வோம். நம் மூலமாக அநேகரை கர்த்தர் மனம் திரும்புதலுக்கு நடத்துவார். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த யோனா சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைக்கிறோம். பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் சொல்லப்பட்டு நாங்கள் பொய்யான மாயைகளை பின்பற்றாதபடி உண்மையை பின்பற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை நாங்கள் நிதானமாய் ஓடி நீர் எங்களுக்கு என்ன காரியத்தை வைத்திருக்கிற அதையே நாங்கள் பிடித்து கொள்ளும்படி எங்களுக்கு நல்ல புத்தியை தாங்க, நல்ல நாணத்தை தாங்க, ஆவியானவர்கள் நடத்துங்க. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும். இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கிற ஜாயிட்டிய நிறுவனத்தை ஆசீர்வதியும். நிறுவனத்துக்கு நல்ல சுகந்தாரும் பலந்தாரும் பணிபுரிதான தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.